வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் வேடப்பட்டி விக்கி. இதுதான் என் சேனலில் போடுற முதல் லாங் வீடியோ. அதாவது நான் என்ன பண்ணேன், எப்படி ஒர்க் அவுட் பண்ணி என் உடம்பை நான் இவ்வளோ நிலைமைக்கு கொண்டு வந்தேன் அப்படின்றத பற்றி பேச போகிற வீடியோ. இந்த வீடியோ ரொம்ப லொல இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு 5 to 6 மினிட்ஸ்க்குள்ளே இந்த வீடியோவை முடிக்க ட்ரை பண்ணுறேன். போரிங்காக இருந்தால் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவை பாருங்கள். அதில் கொஞ்சம் வியூஸ் ஏற்றி விட்டிங்கன்னா நான் ஒரு 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணுவேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்குங்க எல்லாத்துக்குமே முதல்ல ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். கோ டு த வீடியோ. லெட்ஸ் கோ. ஓகே, நான் இப்போ ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஆனால் நான் ஒரு ப்ரொஃபஷ்னலாக வீடியோ போடுற யூடியூபர் கிடையாது. ஆக்சுவலாக நியூபி. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பித்ததில் இது ஒரு 3வது சேனல் தான். பட் நான் 2 சேனல் ஆரம்பித்து ஒரு 500-1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணேன். பட் கண்டினியூஸாக அந்த சேனலை என்னால் க்ரோ பண்ண முடியல. மேபி இந்த சேனல் எனக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் டு பில்ட் ஒரு 1000க்கு மேலே சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபிட்னஸ் ஜேர்னி, அதாவது நான் உடம்பை எவ்வளோ பெருசாக இருந்து எவ்வளோ குறைச்சிருக்கேன் அப்படின்றத நான் ஒரு வீடியோ போட்டனால தான் ஒரு 200, 300, 400 இருந்த சப்ஸ்கிரைபர் ஒரு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி இப்போ ஒரு 900 ரேஞ்சில் இருக்குது. அதாவது அதுக்காண்டி தான் இந்த வீடியோவை நான் சொல்ல வரேன். என்னென்னா, நீங்களும் உங்கள் உடம்பை குறைக்கணும். அதாவது இப்போது காலேஜ் முடிச்சுட்டு இப்போ காலேஜ் படிச்சிருக்க பசங்கள் எல்லாத்துக்குமே ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஜிம்மு போய் உடம்பை ஏற்றுறோம், நல்லா சிக்ஸ் பேக்ஸு கட்டிங்ஸ்லாம் வச்சுட்டோம்னா கொஞ்சம் லுக்காக இருக்கும், இதாக இருக்கும் அப்படின்ட்டு. பட் ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஜிம்முன்றது உடம்பையும் மனதையும் தைரியப்படுத்தக்கூடிய ஒரு கூடம். அதை ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு ஜிம்முக்கு போகும்போது ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் போகும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் திங்ஸ் எல்லாத்தையுமே அதில் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது மற்ற விஷயங்களில் எதுலேயுமே உங்களுக்கு ஃபோக்கஸ் இருக்காது. நம்ம இப்போ எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, ஜிம்முக்கு வந்திருக்கோம், நம்ம உடம்பை வலுப்படுத்த போகிறோம், எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் அப்படின்றப்போ அந்த எக்ஸசைஸை பண்ணி உங்களால் உடம்பை பில்ட் பண்ண முடியும். வெயிட்டு கீழே விழுந்தோ, காலில் விழுதோ, தலையில் விழுதோ, அதை பற்றி எதுவுமே சுற்றுப்புறத்தை எதுவுமே கவனிக்காமல் அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு விஷயம், ஜிம்மில் எப்போயுமே ஒர்க் அவுட் பண்ணும்போது மசிலை ஃபீல் பண்ணி செய்யணுன்றதை விட உங்களோட கவனம் ஃபுல்லாக அந்த ஒர்க் அவுட்டில் தான் இருக்கணுமே தவிர பாட்டு கேட்டுட்டோ வேறு ஏதாவது கேட்டுட்டோ இருந்தீங்கன்னா உங்களால் ஃபுல் கான்சன்ட்ரேஷனாக அந்த ஒர்க் அவுட் பண்ண முடியாது அப்படின்றதான் சொல்கிறேன். சரி, இப்போ ஒர்க் அவுட்டை பற்றி நான் நிறையா பேசிகிட்டே இருக்கிறேன், உங்களுக்கு போர் அடிச்சிருக்கும். இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் நான் யார் அப்படின்னா, என்னோடய பேர் பால விக்னேஷ். ஆனால் இந்த சேனலில் நான் ஒரு 3-4 தடவை நேமை மாற்றிட்டேன். ஸ்டார்டிங்கில் இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது ஃபேட்டோ ஃபிட் விக்கி அப்படின்னு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஹெல் பாய் விக்கி அப்படின்னு வச்சுருந்தேன். இப்போது வேடப்பட்டி விக்கின்னு வச்சுருக்கிறேன். இதுக்கு ரீசன் என்னென்னா, ஃபேட்டோ ஃபிட் விக்கின்றப்போ நான் ஒரு டைமில் ஒரு 80+ கேஜி இருந்தப்போ அதை உடம்பு குறைக்கணும் அப்படின்றதுக்காக ஃபேட்டோ ஃபிட் விக்கி அப்படின்றத ஃபேட்டோ ஃபிட் விக்கின்ற ஒரு ஃபேன்சியாக இருந்துச்சு அப்படின்னு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் யோசித்தேன், சிலருக்கு சில விதமான மச்சங்கள் இருக்கலாம், சில விதமான கண்டிஷன்ஸ் இருக்கலாம். அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும், இந்த கை எனக்கு எப்பயுமே சின்ன கை, இந்த கை பெரிய கை. as birth itself my left hand will be bigger than my right hand. ஹெல்பாய்னு ஒரு மூவி வந்துச்சு. அந்த ஹெல்பாயில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரே ஒரு கை மட்டும் பெருசாக இருக்கும். அப்படின்ற சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா bigger than right. that's why I'm try to acquire the name as the Hellboy Vicky. பட் எனக்கு அதில் ஒன்றும் ஃபெமிலியாரிட்டி எதுவுமே கிடைக்கல. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருந்து போது பேரே தெரியாத ஹெல்பாய் விக்கியோட பேரை வைக்கிறதோட நான் பிறந்த ஊரான வேடப்பட்டியை வச்சுருவோம் அப்படின்ட்டு வேடப்பட்டி விக்கின்னு வச்சிட்டேன். அதனால தான் என்னோடய சேனலை வேடப்பட்டி விக்கின்னு வச்சுருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு 3 சேனல் இருக்குது. வேடப்பட்டி விக்கி, வில்லேஜ் வியூஸ் தமிழ், அண்ட் தென் காலக்கேயா அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பித்தேன். த காலக்கேயா வாஸ் த ஃபஸ்ட் சேனல் ஐ ஹாவ் கிரியேட்டட் இந்த யூடியூப் because I like Recipedia. that's why I created the காலக்கேயா சேனல். நெக்ஸ்ட்டு என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, என்னோடய ஃபிட்னஸ் ஜர்னியை பொறுத்த வரைக்கும் நான் 2015 எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2015 பார்த்தீங்கன்னா சின்ன பையன் காலேஜ் படிக்கும் போதுலாம் ஸ்டார்டிங்கில் ஜிம்முக்கு போகணும், உடம்பு வைக்கணும், 6 பேக் வைக்கணும், அப்படி செஸ்ட் வச்சுட்டோன்னா அப்படி ஒரு மாதிரி அப்படின்லாம் இருந்துச்சு. பட் அங்கே போய் நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதே நம்ம மனத்தை ஒரு கான்சன்ட்ரேஷன் வச்சுருக்காகவும் உடம்பை வலுப்படுத்துறதுக்காகவும் அப்படின்றதுக்காண்டி தான் போனேன். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிக்க ஆரம்பிச்சு 2015 நான் எக்ஸசைஸ் பண்ணப்போ அப்போ நான் இப்போ ப்ரோட்டீன்றப்போ முட்டை மட்டும்தான் எடுத்துக்கிட்டேனே தவிர பெரிய விஷயங்கள் எதுவுமே நான் எடுத்துக்கல. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஆச்சு, வேலை, கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்னு வந்தேன். அப்போவும் ஒரு வருஷம் எக்ஸசைஸ் பண்ணிக்கிருந்தேன்.
சடனாக வந்தான் இந்த கௌசிக், நடுவில் வந்து இந்த கௌசிக் மாதிரி கொரோனா வந்தோடனே வீட்டில் போய் எல்லாருமே லாக்டவுன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் இருந்தப்போ அம்மா கையால் சாப்பிட்டு ஒர்க் அவுட்டு எதுவுமே பண்ணாமல் உடம்பு வந்து காமிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள், இப்படி இருந்துச்சு என்னோடய உடம்பு. இப்போது இந்த உடம்பை பார்த்துட்டு எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த உடம்பை ஒரே மாதத்தில் இந்த உடம்பு ஆக்கினேன். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக நம்ம டே டு டே லைஃப்லேயே ஒர்க்கு ஹெவியாக பார்க்க ஆரம்பித்தேன். ஓப்பனாக சொல்ல போனால் நான் ஒரு சிவில் இன்ஜினியர். அதனால் சிவில் செக்டரில் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஒர்க்கு பண்ணி உடம்பை குறைச்சிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு டிலே கிடச்சிது. ஆனால் என்னதோ நம்ம தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோமே, வேலை மட்டும் பார்க்குறோமே, உடம்பை நம்ம பார்த்துக்க மாட்டேங்கிறோமே அப்படின்னு திருப்பி எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த சேனல்லே நான் நிறையா வீடியோ போட்டிருப்பேன். 500 சேலஞ்சுன்ட்டு ஒரு நாளைக்கு 500 புஷ்அப்ஸு 500 ஸ்குவாட்ஸ் அப்படின்னு அல்டர்னேட்டிவாக பண்ணி ஒரு 30 நாள் பண்ணி உடம்பு ஒரு மாதிரி வெளித்தனமாக கொண்டு வந்தேன். அப்போயும் ஒரு பிரேக் வந்துச்சு, வேறு கம்பெனி மாற வேண்டிய சிச்சுவேஷன். அண்ட் தென் ஐ ஸ்விட்ச் டு அனதர் டொமைன். அண்ட் தென் அப்படிலாம் முடித்ததுக்கப்புறம் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக ஒரு 2 இயர்ஸாக ஜிம் போய்கிட்டு இருக்கேன். இப்போது நோட் பண்ணிங்கன்னா அப்போல்லாம் உடம்பு நான் டெவலப் பண்ணப்போ இல்லாத வித்தியாசம் இப்போ தெரியறதுக்கு காரணம் நான் கண்டினியூஸாக கன்சிஸ்டன்சியாக ஜிம்முக்கு போகிறது மட்டும் கிடையாதுங்க. ப்ரோட்டீன்ஸ் எசென்சியர் ஃபார் மிசில் பில்டிங். அதாவது எப்படி சொல்லணும்னா, நான் டெய்லி பார்த்தீங்கன்னா என்னோட டயட்டை நான் ஓப்பனாக சொல்கிறேன். இது ஒளிவு மறைவுன்றதே கிடையாது. நான் காலையில் எழுந்திரிச்சோன்னே என்ன பண்ணுவேன்னா, பச்சை பயிறுன்னு சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் அது பாசி பயிறுன்னு சொல்லுவாங்க. அதை நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் முளைக்கு விட்டுறதை எடுத்து சாப்பிடுவேன். அது போக டெய்லி 5 முட்டை ஒயிட் எக்ஸ் தான் சாப்பிடுவேன். மிஞ்சி போனால் ஒரு 2 எக் எல்லோ சாப்பிடுவேன். மேக்ஸ் டு மேக்ஸ் 5 to 7 எக்ஸ் டெய்லி சாப்பிட்டுக்கிடுவேன். அது போக மதிய சாப்பாடு நைட்டு சாப்பாடெல்லாம் அஸ் யூஷுவல். மீல்ஸ் எடுத்துருந்தா மீல்ஸு, சப்பாத்தி இருந்தால் சப்பாத்தி. நைட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் சப்பாத்தி தான் சாப்பிடுவேன். நிறைய பேர் அதை சாப்பிடலாமா என்னென்னு தெரியல, பட் மை கன்சர்ன் ஐ வில் ஈட் சப்பாத்தி. அண்ட் தென் இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு இந்த உணவு, மதியம் வந்து ரைஸ். நிறைய பாடி பில்டிங் பண்ணுறவங்க ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்டு உடம்பை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ப்ரோட்டீன் பவுடர் இஸ் நாட் ஃபார் த பிகினர். ஃபஸ்ட்டு உங்கள் மசிலை டெவலப் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு நேச்சுரலாக கிடைக்கிற ப்ரோட்டீனை சாப்பிடுங்க. முட்டையோ சிக்கனோ உங்களுக்கு கிடைக்கிற எது கிடைக்குதோ அதை சாப்பிட்டு முதல்ல உடம்பை தேத்துங்க. அதுக்கப்புறம் அதாவது உங்களுக்கு பாடி பில்டிங்லேயோ இல்லை ஃபிட்னஸ் ஜேர்னிலையோ ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியிலையோ நிறையா சாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ப்ரோட்டீன் பவுடர் போக அதாவது நான் ஏன் இதை மறுபடி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலை மட்டும் மாற்றாமல் உங்கள் உடம்பை உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஹெல்த்தியாக பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரோட்டீன் பவுடர் சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ப்ரோட்டீன் பவுடரை உங்களால் லைஃப் லாங் கொண்டு வர முடியாது. இதுவே முட்டையோ சிக்கனோ இதை கிடைக்கிறதுனா ஒரு நாளைக்கு 5 முட்டை நீங்கள் டெய்லி எடுக்கணும். அது பாசிபிள். இட்ஸ் பாசிபிள் டு ஈட் 5 eggs a day பிகாஸ் that's what I'm doing. இப்போது நீங்கள் ப்ரோட்டீன் எடுக்கிறீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு காசு இருக்கும் 3000 4000 5000ன்ட்டு. அதை வாங்கி நீங்கள் 1 month, அது 1 month வரும். திருப்பி அந்த 3000 அஃபோர்டபுள் பண்ணுறவங்க நிறையால முடியவே முடியாது. நீங்கள் எக்ஸு சாப்பிட்டோ இல்லை கொண்டக்கல்லையோ பாசிப்பயிரோ சோயசங்க் சாப்பிட்டோ முதல்ல உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீனை உங்களால் எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும். நீங்கள் முட்டையோ சிக்கனையோ சாப்பிட்டு உடம்பை ஏற்றலாம், படுத்து கடந்தால் உடம்பு ஏறுன்னு நினைக்காது. ஒல்லியாக இருக்கணும், ஏறாது, குண்டாக இருக்கணும், குறையாது. ஒர்க் பண்ணணும், கார்டியோ பண்ணணும், நடக்கணும், 10 கிலோமீட்டராவது நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நடந்தாலும் உடம்பு குறையும். அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணி ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணீங்க, அல்லது உங்கள் வீட்டிலே இருக்கிற புஷ்அப்ஸோ கம்பியோ பாரையோ வச்சு எக்ஸசைஸ் பண்ணிங்கனாலே உடம்பை நல்லா டெவலப் பண்ணலாம். ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நான் பேசினதை ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷம். நான் சொல்லது ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டதுக்கும் தேங்க்ஸு. அதாவது டேரெக்டாக பேசிடுவேன். என் வாய்ஸ் இப்படி தான் இருக்கும். நேச்சுரலாக பசங்கள்கிட்ட பேசுகிற மாதிரியோ, அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம கொலீக்ஸ்கிட்ட பேசுகிற மாதிரி தான் இந்த சேனலில் ஒரு ஃபஸ்ட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங். இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ பார்க்குறேன். கோட் முடிச்சுட்டு நான் இன்னொரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதையும் மறக்காமல் பாருங்கள். பார்த்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் க்ரோ ஆகிறத பொறுத்து தான் என்னோடய அடுத்த விளாக் சேனலையும் மிஸ்டிகளை திறக்கும் காலக்கேயா அப்படின்ற மிஸ்டீரியஸ் மான்ஸ்டர் அப்படி சேனலையும் கொஞ்சம் டெவலப் பண்ணலான்னு இருக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் என்ன சொல்கிறது, டாட்டா பை பாய், see you. ஜிம்முக்கு போகலாம், கதற ஒர்க் அவுட் பண்ணி மசிலை தெரிக்க விடலாம். பாய், see you.